ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தமிழில் மாற்ற முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் டைப் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்து செல்லில் ஈக்குவல் டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இதில் D3ன்னு கொடுக்குறேன். கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே EN டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்மா போட்டுக்கோங்க. டபுள் கொட்டேஷனில் TA டபுள் கொட்டேஷன் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை வந்து என்ன செய்யும், ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கீழே வந்து என்ன செய்கிறேன், அந்த ஃபார்முலா வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நான் என்ன செய்கிறேன், டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஸோ தமிழில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன இங்கிலீஷ் வேர்டு கொடுத்தீங்கனாலும் ஸோ அதை வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தமிழில் மாற்றி கொடுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுற கண்டென்ட்டை தமிழில் மாற்றுறது எப்படிங்கிறத நான் இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னு பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இதிலே பாருங்கள் வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ அதோட வேர்டு வந்து வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு வந்துடுது. ஸோ என்ன இங்கிலீஷ் டைப் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணும், தமிழில் மாற்றிடும். அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த செல்லை வந்து நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் EN அதுக்கப்புறம் கமா கொடுத்து டபுள் கொட்டேஷன் TA அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மாறிடும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், ரமேஷ்குமார், ஸோ பாலா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ராஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு நேமை வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படிங்கிறது ஒரு செல்லுலேயும் குமார் அப்படிங்கிறது இன்னொரு செல்லுலேயும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் கொடுத்து ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எந்த செல் அப்படிங்கிறத D3 அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, டபுள் கொட்டேஷன். இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி என்ன செய்யும், ரெண்டாக பிரியும். ரமேஷ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நான் என்ன செய்கிறேன் அதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரமேஷ் கமா குமார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து இதே ஃபார்முலா தான் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸோ கமா அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கமா மட்டும் விட்டுட்டு ரெண்டாக பிரிஞ்சு காட்டிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வந்து கன்காட்னேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கன்காட்னேட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யும், ஜாயின் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், கன்காட்னேட் கொடுத்துட்டேன். எந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு D7 கொடுத்து கமா கொடுத்து பக்கத்தில் உள்ள செல்லை கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடுது, சேர்ந்து கொண்டு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து கன்காட்னேட் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், இதுக்கு இடையில் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ D7 E7 இடையில் ஒரு நான் சும்மா ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு டேஷ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே என்ன பண்ணுது, இடையில வந்து டேஷ் கொடுக்குறது. இந்த டேஷுங்கிற இடத்துல நீங்கள் வேறு வேர்ட்ஸ் போட்டிங்கனாலும் ஸோ அது ஊடால வந்து என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் அந்த கன்காட்னேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்